அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் ஒருமித்த கருத்து இருக்கிறதுனால இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுல, போட்டிட்டு வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்வரும் காலங்களில் அது குறித்து சிந்திப்போம். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அவருக்கும் தெரியும். அவருக்கும் அவங்க இல்லை 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 அதில் அவங்க ஒரு தனிச்சு ஒரு அணி அமைச்சு போட்டிடுறாங்க. தேர்தல் அவங்க வலிமையை காட்டணும்ல, போட்டிடுறாங்க. அவரை நான் வெல்ல வாழ்த்துவாரு, நான் அவர் வெல்ல வாழ்த்துவேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? போயிட்டு வந்துட்டு இப்ப பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கு? வேட்பாளருடைய இதில் எப்படி இருக்கும்? நாட்டுக்கும் மக்களுக்கும் அக்கறையா நிற்கிற ஒரே மகன் நான் தான். எல்லாரும் 2000 2500 இது இலவசம், அது இலவசம், அது இலவசம், இலவசம். இலவசம்ங்கிறது சீட்டிங், ஏமாற்று. நான் அந்த நிலையிலிருந்து மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் 3 தான் இலவசம்: தண்ணீர், குடிக்கிற நீர், படிக்கிற கல்வி, பார்க்குற மருத்துவம். இது 3 தான் தரமா, கட்டணம் இல்லாத உலக தரத்துக்கு என் மக்களுக்கு கொடுப்பேங்கிறேன். மற்றதெல்லாம் எதுவும் இலவசம் தர முடியாது. கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நஞ்சில்லா உணவு, அதுவே என் கனவு. நானே விவசாயம் செய்வேன். ஒரு பூச்சி, ஒரு ரசாயன உரம் இல்லாமல் தூய உணவை, நல்ல உணவை என் மக்களுக்கு கொடுப்பேன். குடிநீரை நானே கொடுப்பேன். மின் உற்பத்தியை நானே செய்வேன், முதலாளிகிட்ட கொடுக்க மாட்டேன். கணக்கில்லாத காற்றாலை, சூரிய ஒளி, மின்சாரத்திலிருந்து தடையிட்டு கொடுப்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். பசி இல்லாத சொல்ல நானே ஒழிப்பேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லை மாக்குவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் ஆரம்பித்து சேலம்னா மேட்டூரில் வேலை, ஓமனூரில் வேலை, புரியுதுன்னு நினைக்கிறேன், ஆத்தூரில் வேலை, அங்கங்க எப்படின்னு போட்டு காட்டுறேன். ராத்திரிக்கு வாங்க. அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிக அளவு தொகுதி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு, தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு எப்படி ஆளுன்னு கவனிச்சிங்கன்னா, எங்கெங்கே திமுகவுடைய அமைச்சர்கள் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக உதிச்சிருச்சு. அவங்க பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி சொல்லி எளிதாக தோக்கடிக்கணுங்கிற நோக்கில் எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது மறுபடியும் சொல்லவா? மறுபடியும் எங்கெங்க நீங்கள் திமுகவுடைய இப்போ அமைச்சர் இருக்காங்களோ அந்தந்த தொகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிக்கு தாமரைக்கு ஒதுக்கிட்டு, தாமரை வெற்றி பெறாது. இவங்க என்ன பிரச்சாரத்தை வைப்பாங்க? அது மதவாத கட்சி, அதை வரவிடக்கூடாது, அதை ஒழிக்கணும்னு பேசுவாங்க. நாங்கள் என்ன பேசுவோம்? பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமான்னு கேட்போம். எந்த அடிப்படையில் எதை வச்சு காங்கிரஸை புனிதப்படுத்துறாங்கன்னு கேட்போம். இந்த நாட்டில் விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த காங்கிரஸ் தான். இந்த நாடு நாசமானதுக்கு காரணம், குறிப்பாக என் இனத்தை நாசமாக்குனது காங்கிரஸ் தான். என் மண்ணின் உரிமையை புறம் எடுத்துகிட்டு போனது. கல்வியை எடுத்துகிட்டு போனது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் யாரு? காவிரி நதியை பறிச்சது யாரு? என் நிலத்தில் நச்ச ஆலைகளை போகிறான் நட்டவன். ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கினவன் யாரு? அழிச்சதாவே கூட இருந்தவன் நீ. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எந்த வழியில் காங்கிரஸை புனிதப்படுத்துவேன்? முதல்ல இந்திய திணிச்சு இங்கே 500க்கு மேற்பட்டவன் என் முன்னோன் போராடி செத்தான். திணிச்சது யாரு? ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வந்தது யாரு? என்ஐஏ கொண்டு வந்தது, என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கொண்டு வந்தது யாரு? அதிமுக இந்த அதிமுக அமைச்சர்கள்லாம் நிக்கிற இடத்துல பிஜேபியா போட்டு முடிக்குதுன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க, இவங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக அவர்களுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுக்குதா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, எடுக்குதா இல்லையா? திமுக வரும்போது அதிமுக காரங்க சாராயிலிருந்து சரக்கு எடுக்குதா இல்லையா? இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லையா? வாங்குற கமிஷன் இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, அவங்களுக்கு கமிஷன். அவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்களுக்கு கமிஷன். இருக்குதா இல்லையா? அப்புறம் புதுசா ஒரு கேள்வியை கேட்குறீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வியை கேட்கறது அழுத்தம். தொகுதி பாமக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கா? அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுது. பதில தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி அண்ணன் மக்களுக்கு விஜய் பதில தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கேள்வி சார், மக்களுக்கு அண்ணன் சொல்லுவாரு. இப்ப அதுல என்ன மாதிரியான புரிந்துணர்வு இருக்கு? அதுல என்ன மாதிரியான புரிந்துணர்வு? சொல்லிட்டேன். அதுதான் அதுக்கு ஒரே பதில் தான். விஜய் இலவசங்களுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் அது என் தம்பி வருவார்ல,
இது மாதிரி நீட்டிக்க அவருக்கு பேட்டி கேட்க முடியாது சார், அதான் கொடுக்கறது இல்லையா, நீங்க கொடுங்க. அவருக்கு பதிலா அண்ணன் பேசினா நல்லா இருக்காது. நீ உங்க கருத்து தான் சார் கேட்கிறோம், உங்க கருத்து கேட்கிறோம். இலவசம்ங்கிறது எப்படி பார்த்தாலும் அது வந்து திட்டம் இல்லை, அது ஏமாற்று, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஒரே கேள்விதான், என் தம்பியா இருந்தாலும் ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் ஐயா எடப்பாடியா இருந்தாலும் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீரு? பதில் சொல்லுங்க, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் பேசுறது 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. என் தம்பி சொல்ற அந்த இலவசத்தை நிறைவேற்றணும். மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது, மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். எப்படி? அதனால அதை நான் ஏற்கல, எதிர்க்கிறேன். தேமுதிகவுக்கு 10 தொகுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதிகமா கூடவே இருந்த விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு குறைவான தொகுதி, அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இதை நீங்க வந்து உங்க அண்ணன் கேட்க கூடாது, எங்க அண்ணன் போய் கேட்கணும். யாரு? எங்க அண்ணன் திருமாட்ட போய் கேட்கணும். இல்ல அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வேற ஒரு மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரேமலதாவுக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படிங்கறது, அதை ஒரு கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்க முடியும். அதுல போய் நம்ம சொல்ல முடியாது. நன்றி.